ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதுனோ நந்தி பரசோதயா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி இது ஒரு மாத பலன். இந்த மாத பலன் எதற்காக உங்களுக்கு? எல்லா மனுஷாளுக்கும் ஆண் பெண் எல்லாருக்குமே ஒவ்வொரு காரியங்களுக்காக வாழ்க்கை ஒரு லட்சியத்தை, இன்னைக்கு இது நடக்கணும், இன்னைக்கு இது நடக்கணும். போன மாசமே இந்த காரியம் வெற்றி பெற வேண்டியது, போன மாசம் போய் இந்த வேலைக்காக வந்து முயற்சி பண்ணேன், ஆனால் இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. போன மாசம் முடிய வேண்டியது இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக ஒவ்வொரு மாத கிரகங்கள். இந்த மாதம் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன காரியங்கள் ஜெயமாகும், நீங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில திட்டங்கள், உங்கள் லட்சியங்கள், உங்களுடைய காரியங்கள், உங்கள் லட்சியங்கள் இந்த மாதம் உங்களுடைய மனதில் நினைத்த காரியம்லாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் பாதகம் ஏற்படும், எதை செய்தால் வெற்றி ஏற்படுத்தும்? அப்ப ஒரு பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தை தடுத்து பணத்தை சேமிக்க முடியுமா? இல்ல தேவையில்லாத விஷயத்துல பணத்தை முதலீடு செஞ்சு அதுல தோல்வி அடைய முடியுமா? அந்த தோல்வியை தவிர்ப்பது எப்படி? வெற்றியை ஏற்படுத்துவது எப்படி? ஆக உங்கள் வெற்றியை தோல்வியை நிர்ணயிப்பது கிரகங்கள். அப்ப உங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அந்தந்த மாதங்கள் அந்தந்த கட்டங்களில் அமர்ந்திருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும், இந்த காரியத்தை செய்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும், இந்த காரியத்தை செய்தால் வெற்றி பெற முடியாது, அப்ப இதை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்வதற்கு அந்தந்த கிரகங்கள் அதில் உட்கார்ந்துருக்கு. அப்ப இந்த மாத பலன்களாக உங்களுக்கு ஒவ்வொரு விளக்கங்களும் தரும் பொழுது நீங்கள் கண்டிப்பா சுதாரிச்சுக்கலாம், கண்டிப்பா வெற்றி அடையலாம். அப்ப இந்த கிரகங்கள் இந்த காரியத்தை செய்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த காரியத்தை நீங்கள் தவிர்த்து விட்டால் உங்களுக்கு பணம் மிச்சம், உங்கள் அலைச்சல் மிச்சம், நட்டப்பட மாட்டீங்க, நஷ்டமாகாது. இதை செய்தால் நிச்சயம் வெற்றி என்பதை சொல்வதற்காகத்தான் மாதக்கோள்கள். இந்த மாதத்தின் 31 நாட்களும், மே மாதத்தின் 31 நாட்களும் இந்தந்த காரியத்தை செய்து வெற்றி பெறுங்கள் என்பதை சொல்வதற்காக இந்த மாத பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க, அது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதை நல்லா கவனிச்சு அந்தந்த காரியத்தை ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றி அடையலாம், மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதுல மாற்றமே கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது நல்ல கவனிங்க, கீழே ஒரு நம்பர் இருக்கு, தனிப்பட்ட, அதாவது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? மேலும் உங்கள் சந்தேகங்களை, ஏங்க இந்த மாதிரி ஒரு காரியம் நினைச்சிருக்கேன், இதை செய்யலாமா, இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்பருக்கு, இது பொது பலன். அதே நேரத்தில் புரிஞ்சுட்டீங்களா? உங்க தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஏன்னா உங்க ஜாதகத்தையும் தற்போதுள்ள கிரகத்தையும் அப்படி ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்க வாழ்க்கை, உங்க காரியங்களை எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை தெளிவாக பார்த்துடலாம். கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாம உங்க வாழ்க்கையில வெற்றி வரலாம், வெற்றிக்கு மேல் வெற்றி அடையலாம், தோல்வியே வரக்கூடாது. பிரம்மனுடைய தலையெழுத்து என்பது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து இருக்கும், புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. கண்டிப்பா உங்க பிரம்மன் படைச்ச அந்த விதியை, உங்க ஜாதகத்தை பிரம்மனுடைய படைச்ச அந்த விதிப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். அதுல மாற்றமே கிடையாது. தப்பா கணிச்சா தப்பா நடக்கும், சரியா கணித்தா சரியா நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, நிச்சயமாக வெற்றி நிச்சயம். மே மாத பலன்கள், கன்னி ராசினர்களே, உங்களுக்கான மே மாத பலன்கள். இப்ப கன்னி ராசிக்கு என்ன ஒரு யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2/9 இந்த மே மாதம் சனி பகவான், சனி செவ்வாயும் 7ஆம் இடத்தில் இருப்பது
ஒரு கூட்டு தொழிலுக்கோ கணவன் மணி குடும்பத்தினுடைய கணவன் மணி பிரச்சனைகளோ இருக்குது. எங்கதாங்க பிரச்சனை இல்லை? எங்கதான் பிரச்சனை இல்லை? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட அங்கேயும் பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை வரும். அப்ப உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் இருந்தா பிரச்சனை வரும், குடும்பத்துல கணவன் மணி இருந்தா பிரச்சனைகள் வரும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்துல 5ஆம் அதிபதி 7ல் இருப்பது நல்ல ஒரு உறவுல திருமணம் ஏற்படும், நல்ல திருமண யோகம் ஏற்படும். ஆனா பொருத்தத்தை சரியா பார்த்துக்கணும். ஏன்னா அங்க உங்களுக்கு செவ்வாய் சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அப்ப நல்ல யோகமும் உண்டு. 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் பூர்வீகத்தால் பதவியால் நல்ல யோகம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறப்ப மனைவின் மூலம் யோகத்தை பெறலாம், கணவன் மூலம் யோகத்தை பெறலாம். ஒரு பக்கம் பாதிப்பு, ஒரு பக்கம் யோகம். சரி, அடுத்ததா உங்களுக்கு 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல விபரீத ராஜயோகத்தில் இருக்காரு. ஒண்ணுதான் மைனஸ். என்ன மைனஸ்? சனி செவ்வாய் சேர்த்து 7ஆம் இடத்தில் இருப்பது. 8ஆம் இடத்தில் இருப்பது புதையல் யோகம். புதையல் பூமி கிடைக்கல புதையல் மாதிரி நீங்க திடீர்னு பெரிய பதவியில் இருப்பீங்க, இல்லாட்டி பெரிய தொழில் ஆரம்பிப்பீங்க, பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பிரம்மாண்டமான தொழில் ஆரம்பிப்பீங்க, பிரம்மாண்டமான பெரிய பெட்ரோல் பல்க், பெரிய அபார்ட்மெண்ட், மிகப்பெரிய ஃபேக்டரி. அதாவது உங்களுக்கு சாதாரண ஃபேக்டரி கிடையாது. இப்ப ஆடை ஆபரண சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் மிகப்பெரிய ஃபேக்டரி, ஆடை ஆபரண தொழில்கள் மிகப்பெரிய அளவில் செய்வீங்க. அதற்குரிய அதிர்ஷ்டம்லாம் இருக்கேன்னா அதுக்கு சுக்கிரன் உங்களுக்கு வலிமையா இருக்கா. 2-9 பாக்கியஸ்தானத்தில் சகல பாக்கியங்களும் சகல யோகங்களும் அறிவிக்கிற இடத்துல சுக்கிரன் அற்புதமாக உட்காந்துக்கிறார். பாக்கியஸ்தானம், சகல பாக்கியம், 9ஆம் இடம், உயர்ந்த பதவி, உயர்ந்த அந்தஸ்து, பேர் புகழ், அந்தஸ்து, கௌரவம். ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இந்த மனுஷன் பிரச்சனை இல்லை. ஆனா வெற்றி உண்ட மனுஷன் நல்லா வர முடியுமா? பிரச்சனை இருக்கட்டுங்க. ஒரு மனுஷனுக்கு நல்ல யோகம் இருக்கா, நல்ல பதவி இருக்கா, வருமானம் இருக்கா, தொழில் இருக்கா? இருக்கு. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அவ்வளவுதானே. ஒரு மனுஷனுக்கு யோகம் உண்டு, யாருக்கு தான் பாதிப்பு இல்லை, பார்த்துடலாம். வெற்றி நிச்சயம். கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, தெளிவாய்க்குங்க.